இப்போ நம்ம வங்கப்புளி இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வேறு வங்கப்புளி இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய புளி பாருங்க. வங்கப்புளி வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க. வங்கப்புளியிலே இது வந்து வெள்ளை பழுப்பு நிற புளி, எப்படி அழகா இருக்கு பாருங்க. பாருங்க உரசுது பாருங்க உடம்பு. ரெண்டு சவுண்டும் கொடுக்குது பாருங்க. அங்கிட்ட ஒரு புளி இருக்க வரிப்புளி, இது வங்கப்புளி. பார்க்க போகிறது கழுதைப்புளி. இது பாருங்க, கழுதைப்புளி உள்ள நிற்கிது பாருங்க. கழுதை புலி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்கறது கழுதை போல, புலி போல மேலே அந்த வரிகள் காணப்படுறதுனால கழுதை புலிகள்னு சொல்லுவாங்க. அதை அந்த வரிகள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கழுதை புலி. பார்க்க புலி போல தெரியுதுங்களா, கழுதை புலி. வாங்க அடுத்தது போய் பார்ப்போம். ஓநாய் எங்கே பாருங்க ஓடுது பாருங்க. அப்புறம் ஓநாய் கூட்டங்கள். இது ஓலையெல்லாம் இடும், நரி போல் ஓலை இடும் இந்த ஓநாயும். பாருங்க எத்தனை நாய் நிற்கிது பாருங்க உள்ள, எவ்வளோ நாய் உள்ள இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க ஓடுது பாருங்க. நாய் ஓலையே தான் கூட்டம் கூட்டமாக தெரியும், ஆனால் ஓநாய் இது. அது நடந்து வருது பாருங்க. நம்ம வந்து சிறுத்தையை பார்க்க வந்திருக்கோம். சிறுத்தையை பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்ப்போம். சிறுத்தை புலி, சிறுத்தை இங்கே தான் இருக்குது. வாங்க சிறுத்தை பார்ப்போம். அந்த கூண்டுக்குள்ளே தான் சிறுத்தையை அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்களேன். பாருங்க சிறுத்தை உலா வருது பாருங்க. பாருங்க சிறுத்தையை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் மேலே இருக்க அந்த இதை டிசைன்ஸை பாருங்க, பூ வரைஞ்சது போல இருக்கு. எப்படி பாருங்க சிறுத்தை புலி எவ்வளோ அழகாக காணப்படுது பார்த்தீங்களா சிறுத்தை. இங்கே பாருங்க, இப்போ பார்க்குறது கருப்பு குளத்தாமைகள். நம்ம குளங்களில் பார்த்துருப்போம் அந்த ஆமைகளை. இந்த ஆமைகளை கூட பாதுகாத்து வச்சுருக்காங்க அரசுலேருந்து. நடந்து போகுது பாருங்க. ஆமைகள் பல வகை உண்டு. கடலில் இருக்க ஆமை பெரிய ஆமைகளை காணப்படும். இது குளத்தாமை. எவ்வளோ ஆமைகள் இருக்கு பாருங்க. சின்ன குளம் கூட அமைச்சிருக்காங்க. அதில் எவ்வளோ ஆமைகள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ ஆமை நீந்திக்கிட்டு இருக்கு பாருங்க உள்ள. பாருங்க நட்சத்திர ஆமை பாருங்க. ஆமையிலே வந்து நட்சத்திர ஆமை சொல்லுவாங்க. இந்த ஆமை வந்து பார்க்க அரிய வகை ஆமை. எங்க அங்கே இருக்கு பார்த்தீங்களா, மேலே நட்சத்திரம் போல காணப்படும். அது போல் நட்சத்திர ஆமை சொல்லுவாங்க. ஸ்டார் ஆமை. இந்த மேலே கூட படம் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த நட்சத்திர ஆமைகள் காணப்படும். இந்த மேலே அது மாதிரி நட்சத்திரம் போல் இருக்கிறனால அது நட்சத்திர ஆமைன்னு சொல்லுவாங்க. பார்க்குறது வந்து இந்திய பாலாமைகள். இது வந்து உருண்டை உருண்டையாக காணப்படுது பாருங்க. உள்ள நீந்துது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பாலாமை. ஆமைகள் எத்தனை வகைகள் உண்டு பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. பொதுவாக ஆமையோட ஆயுள் காலம் ரொம்ப வருஷங்கள்னு சொல்லுவாங்க. கடல் ஆமைகள்லாம் வருஷங்களாக 300 வருஷம் கூட உயிர் வாழ்வதாக சொல்லுவாங்க. அந்த ஆமைகள் வந்து மழை வரதை கணிக்குமா. அந்த ஆமைகள் அந்த அளவுக்கு அதை நீரோட்டத்தை கடலில் இருந்தால் நீரோட்டங்களை மாறி அது வந்து ஒரு பக்கம் முட்டையிட்டு இன்னொரு பக்கம் போய் அதாவது அதை மறுகரைக்கு வந்துடுமா. அதை வச்சு கணிப்பாங்க.
இந்த மாதிரி இப்போ பார்க்கக்கூடியது பாலாமைகள். இப்போ நம்ம பார்க்குறது சிவப்பு காது ஆமைகள். சிவப்பு காது வந்து சிவப்பாக காணப்படுறதுனால சிவப்பு காது ஆமைகள்னு சொல்லுவாங்க. இது குளங்களில் தான் அந்த ஆமைகளை பார்க்க முடியும். அந்த ஆமைக்கு பாருங்கள், அதுவும் இதுக்கும் ஒரு குளம் மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ளே இப்போ ஆமைகள் நீந்துது பாருங்க, நீருக்குள்ளே. கரையில் ஒரு ஆமை இருக்குது பாருங்கள். இந்த காது வந்து சிவப்பாக காணப்படும். இந்த ஆமை வந்து என்ன பண்ணால் திருப்பி இந்த மல்லாக்கா விழுந்துச்சுன்னா எந்திரிக்க முடியாது, தானாக எந்திரிக்க முடியாது. இதுதான் ஒரு ஆமையோட சிறப்பு. ஆமை வந்து அது யாராவது ஒரு ஆள் எழுப்பி விடணும் அந்த ஆமையை. அதனால் மேக்சிமம் ஆமைகள் வந்து மெதுவாக நமந்து போகக்கூடியது. நம்ம ஆமையை பார்த்துட்டு உடும்பை பார்க்கலாம். உடும்புக்கு வந்துட்டோம். உடும்பை பாருங்களேன், கல் மேலே இருக்க உடும்பு. உடும்புல பல வகை உண்டு. இது ஒரு பள்ளியினத்தை சேர்ந்தது தான், பள்ளி குடும்பத்தை சேர்ந்தது உடும்பு. நாக்கு வந்து பாம்பு போல் நீட்டும் பார்த்துக்குங்க. இந்த உடும்பு வந்து ஒட்டுச்சுன்னு விடாத சொல்லுவாங்க. எப்படின்னா செவரு மேலே தூக்கி போட்டால் அது கயிறை கட்டி இழுத்தா கூட இழுக்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா அந்த உடும்புக்கு. ரொம்ப பாருங்கள், படுத்துருக்கு, உட்காந்துருக்கு. மரத்துக்கு உள்ள பொந்தில் ஒரு உடும்பு இருக்கு பாருங்க, எப்படி தலையை தூக்கிட்டு போகுது பாம்பு போல். உடும்பு புடி பிடிச்சது போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடும்பு புடி பிடிச்சா விடா உடும்பு புடி, அதான் உடும்பு. எப்படி தலையை வச்சுட்டு வரணும்ல அதுக்குள்ள. இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, பாறை இடுக்குகள், இந்த மர பொந்துகளில் போய் வாழக்கூடியது.